ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு யூகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா யூகேக்கு புதுசாக வர்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், க்ராசரிஸ்லாம் வந்து எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஜென்ரலாக ஒரு 3 சூப்பர் மார்க்கெட்ஸை வந்து கம்பேர் பண்ணி, ஸோ அதில் வந்து என்னென்னா வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, குவாலிட்டி டிஃப்ரென்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ஃபேமிலிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணணுன்னா எந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் வியூ கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டே இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனையும் வந்து கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம இந்தியாவில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து யூகேயில் பண்ணுறதுக்கும். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் இருக்கிற ஒரு சின்ன மளிகை கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம், மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம காய்கறி இதெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம், இல்லை நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் மொத்தமாக எல்லா திங்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். பட் ஆனால் யூகேயில் ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து எல்லா திங்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ ஒரு விதத்தில் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெஸ்கோ அப்படிங்கிறது வந்து யூகேயில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ வந்து டெஸ்கோ. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும். ஈவன் கிளாத்திங்லேருந்து வெஜிடபிள்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்கோஹால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் திங், அதே குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து திங்ஸ் வந்து காஸ்ட்லியாகவும் தெரியும். ஆனால் அதில் சில ஆஃபர்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா கிளப் கார்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த டெஸ்கோவில் வந்து நம்ம கிளப் கார்டு வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், லாகின் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து காசு பே பண்ண தேவை கிடையாது. பட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் பாயிண்ட்ஸு சேரும். ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸு சேர்ந்ததுக்கப்புறம் ஸோ அது மூலமாக நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிளப் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி வந்து அந்த பொருளுக்கான சர்டின் பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்கோவில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ப்ளஸ் இதில் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மேஜராக உங்களுக்கு ஒரு 3 சூப்பர் மார்க்கெட்ஸை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ டெஸ்கோ, ஆஸ்டா அண்ட் லிடில். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லிடிலில் வந்து ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்கோம், ஆஸ்டாலையும் போட்டிருக்கோம். பட் டெஸ்கோவில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இப்போ ஆஸ்டாவை கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பல்க் குவான்டிட்டியில் வந்து நம்ம வாங்கணும், அதே சமயம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ்டாவை ப்ரிஃபர் பண்ணலாம். இதையும் தாண்டி ஆல்டின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆல்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து மார்னிங்கே போயிடணும். கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மார்னிங்கே காலி ஆகிடும். அங்கே வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா அது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு பொருளாக கிடைக்கும். அங்கே எல்லாம் சீப்பாக இருக்கும் விலையெல்லாம். ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ வந்து இதுவே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து பெருசாக முக்கியம் கிடையாது, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நமக்கு லிடில் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லிடில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து டவுன் சென்டர்லேருந்து அவுட்டரில் தான் இருக்கும். ஸோ லிடில் பர்ச்சேசிங் விலாக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஷாப்பிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியாக நாங்கள் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்கோவில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பற்றி பேசலாம். ஸோ இது வந்து டெஸ்கோவில் என்ட்ராகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷாப் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கோ வந்து அந்த சிட்டியை பொறுத்து சைஸு வந்து மாறும். இப்போ வந்து மெயின் சிட்டியில் வந்து டெஸ்கோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சைஸில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்காது. சின்ன கடை மாதிரி நார்மல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. இதுவே கொஞ்சம் சிட்டியை விட்டு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கோ
ஸோ அவுட் சைடு வந்து சிட்டி சென்டரை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் டெஸ்கோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் வந்து பிக்கெஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து நம்ம டயர்டாயிரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். டெஸ்கோ எக்ஸ்ட்ரா சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸில். ஸோ இன்றைக்கி நான் போயிடுறது வந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரா தான். ஸோ நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இப்போ அடிக்கடி போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இருக்கிற ஏரியாவில் டவுன் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 910 டவுன் சென்டரில் ஹாஸ்டல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் மோஸ்ட்லி நாங்கள் வாங்குறது. இது வந்து பெட்வொர்த்து பக்கத்தில் உள்ள டவுனில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு போயிட்டு அப்படிங்கிறதுனால தான் சரி இன்றைக்கி போகணும் நாங்கள். சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. அதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், இது வரையிலும் ஃபுல்லாக நாங்கள் ஹாஸ்டல்லையே வாங்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி டெஸ்கோக்கு போகணுன்னு ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரி போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ஆனால் வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபேமிலியாக எங்களுக்கு நாங்கள் ஹாஸ்டலில் வாங்கி நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கும்போது நமக்கு வந்து வீக்லி மினிமம் வந்து 50-60 பவுண்ட்ஸ்க்கு வாங்குவோம் இல்லையா. இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்கோங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா டெஸ்கோவில் மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருக்கிறது கிளாத்திங் தான். கிளாத் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டே நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். நாங்கள் மோஸ்ட்லி இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போகிறது வந்து க்ராசரிஸ் வாங்குறதுக்கு தான். பட் ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும், சரி வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரேராக தான் எடுக்கிறது. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம், அதுக்காக தான். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் டெஸ்கோங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அவங்களுக்கு. ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதான் ரொம்ப இப்போ நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம் அதாவது சூப்பர் மார்க்கெட்ஸோட. ஸோ அதை விட ஹாஸ்டல் கம்பேர் பண்ணும்போது டெஸ்கோ வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் ஓகே, அந்த குவாலிட்டிக்கு அந்த காஸ்ட்டு தான். ஸோ அதில் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது, டீசெண்டான ப்ரைஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்கோவில் வந்து ஒரு கிளப் கார்டுங்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக அதில். ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அந்த கிளப் கார்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு டிடெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸு, ஈஸ்டரு, கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி, ரம்ஜான், ஸோ இந்த டைம்லலாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் போனது வந்து ஈஸ்டர் வீக்குக்கும் பிஃபோர் வீக்காக போனோம். ஸோ கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த கிளப் கார்டில் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகும். அது ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போ கிளப் கார்டு ப்ரைஸ் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்கோலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்ல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஏசியன் ஃபுட் ஐட்டம்ஸ், நம்ம இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு செக்ஷனே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸு, நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மசாலா ஐட்டங்கள், ஆயில், எல்லா வெரைட்டிஸும் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங்லேலாம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுக்கல. பட் இப்போது ஒரு ரீசன்ட் 3-4 இயர்ஸாக வந்து ஸோ நம்ம ஐட்டம்ஸும் வந்து நிறைய வந்து டெஸ்கோவில் பார்க்க முடியுது. ஈவன் இன்னும் பெரிய டெஸ்கோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு, நம்ம வெண்டைக்காய், சொரக்காய், ஸோ அதெல்லாமே கிடைக்கிது. அதெல்லாம் நாங்கள் 2021 வந்தப்போலாம் இதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போலாம் எல்லாமே கிடைக்கிது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து டெஸ்கோ வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன், குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும்னு பார்த்தா டெஸ்கோ வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நமக்கு ஆஸ்டாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு டெஸ்கோவில் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ ஆஸ்டாவில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது சைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சொன்ன இந்த டெஸ்கோ எக்ஸ்ட்ராவை விட ஆஸ்டா வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே வந்து இருக்கும். ஓவரால் எல்லா ஐட்டம்ஸு, ஈவன் கிளாத்ஸ்லேருந்து அண்ட் க்ராசரி ஐட்டம்ஸ், ஆல்கஹால் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். கம்பேர் டு டெஸ்கோ வந்து ஆஸ்டா வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா ஆஸ்டாவில் என்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து சீப்பாக இருக்கும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸு,
ஃப்ரோசன் ஐட்டம்ஸு அண்டு இந்த க்ராசரிஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆஸ்டாவில் இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட மசாலா ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஈவன் இப்போ கோதுமை மாவெல்லாமே இங்கெல்லாம் கிடைக்கிது. இதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போல்லாம் வந்து கோதுமை மாவு, நம்ம ஆசீர்வாத ஆட்டா கோதுமை மாவு ப்ளஸ் வந்து நம்மளோட மல்லி மாவு, மிளகாய் மாவு இதெல்லாம் இப்போ இங்கே கிடைக்கிறதுனாலேயே நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் ஷாப்பிங்க்கு போயிட்டுருப்போம். தமிழ் கடைகள் மீன்ஸ் அதாவது இந்தியன் ஷாப்ஸ்க்கு வந்து போவோம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறதுக்கு. இப்போ அந்த அவசியம்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆஸ்டாலே வந்து எல்லா பொருளும் கிடைக்கிது. ஸோ ஃபேமிலி இப்போ என்னோடய சஜஷன் என்னென்னா, ஃபேமிலியாக வந்து பர்ச்சேசிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்டா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மந்த்லி ஷாப்பிங் வந்து ஆஸ்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் அதை சொன்ன மாதிரி கிளாத்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, ஹோம் ஐட்டம்ஸ், க்ராசரிஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். எல்லாம் அதான் இந்த செட்டப், இந்த சூப்பர் மார்க்கெட் செட்டப் எப்படின்னா எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸ் யூகேயில் வந்து இருக்குது. என்ன இந்த சூப்பர் மார்க்கெட்டோட சைஸை பொறுத்து வெரைட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ டெஸ்கோவில் வந்து ரொம்ப அதிக வெரைட்டிஸ் இருக்கும். ஆஸ்டாவில் அதை விட கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கும். லிடிலில் இன்னும் அதை விட கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆஸ்டாவில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, வீக்கெண்ட் டைமில் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். பார்க்கிங் வந்து இடமே கிடைக்காது. ஏன்னா வந்து இது மெயினாக வந்து ஆஸ்டா வந்து சிட்டி சென்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம், க்ரௌடு ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ்டா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். தென் லிடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீப்பஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொன்னால் லிடில் தான் சொல்லுவேன். அது எந்தளவுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கோ அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் கம்மி. அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக லிடிலில் ஷாப்பிங் பண்ணது மட்டும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் செட்டப் எப்படி இருக்குது, பொருள்லாம் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ லிமிட்டட் சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பொருட்களோட வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் எசென்ஷியலான பொருட்கள் எல்லாமே கம்பல்சரி எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப அவசர தேவைகளுக்கு போய் வாங்குகிற இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பேசிக் குக்கிங் ஸ்கூல் ஐட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அதே ஈவன் வந்து கிளாத் கூட லிடில்லையும் கிடைக்கிது. பட் அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி செக் அவுட் பில்லிங் இங்கே வந்து க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து குயிக்காக வந்து கொஞ்சம் ரீசனபிளாக குயிக்காக வந்து பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த லிடில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நியர்பைலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நியர்பைலே இருக்கிற மாதிரி இருக்கும். வாக்கபிள்லே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ லிடிலில் வந்து நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பட்ஜெட் போட்டு ரொம்ப பிளான் பண்ணி காசு ரொம்ப மினிமலாக செலவு பண்ணணும், ஸோ ரொம்ப சேவ் பண்ணணும், கிராசரிஸில் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு லிடில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இதில் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுமே அவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. முக்கால்வாசி வந்து அவங்களோட ஓன் பிராண்ட்ஸாக தான் இருக்கும். கிளாத்தாக இருக்கட்டும், அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது எல்லாமே வந்து அவங்களோட ஓன் பிராண்ட்ஸு, மேக்ஸிமம் ஓன் பிராண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா, குயிக்காக அந்த 3 சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கம்பேர் பண்ணி குயிக்காக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டெஸ்கோன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஷாப்பிங்கு, பேலன்ஸ்டாக இருக்கும், ப்ரைஸ் லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ டெஸ்கோவில் இது மெயினாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம ஆஸ்டாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும். நமக்கு நிறைய குவான்டிட்டியில் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஆஸ்டா. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஸோ அதாவது நமக்கு யூஸ்வலாக ஃபேமிலினாலே நிறையா தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் சீப்பாக இருந்தால் நமக்கு வந்து சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ்டா வந்து ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஏற்ற ஷாப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லிடிலில் கம்பேர் பண்ணும்போது சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் சாய்ஸஸ் வந்து நமக்கு லிமிட்டட் வெரைட்டிஸ் தான் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சேவிங்ஸை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு லிடில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ நான் என்னோடய ஒப்பீனியன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், யூகேவை பொறுத்தவரையிலும் ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால்
மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணணும். ஒரே சூப்பர் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போது வீக்லி வந்து நமக்கு பேசிக் க்ராசரிஸ்க்கு வந்து நம்ம நியர்பையில் இருக்கிற லிடில்லே வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். மந்த்லி க்ராசரிஸ்க்கு வந்து நமக்கு ஆஸ்டா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மந்த்லி க்ராசரிங்கும் போது கொஞ்சம் பல்காக இருக்கும். ஸோ அதே டைம் சீப்பாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சேவ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்டா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ குயிக் ஷாப்பிங், அதாவது டெஸ்கோவை பொறுத்தவரையிலும் ரொம்ப நமக்கு சம்டைம்ஸ் அதை நான் எப்படி பார்ப்பேன் டெஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னு சொன்னால், நமக்கு ரிலாக்ஸாக வந்து ஒரு சும்மா போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு போகணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து டெஸ்கோவை சொல்லுவேன். ஏன்னா வந்து குயிக் ஷாப்பிங்க்கு தான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து யூகேயோட மெயின் ஷாப்பிங் ஸ்ட்ராட்டஜியாக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.